ஒரு தனி நபர் ஒட்டகத்தை கொடுப்பது முதல் தரம். ஒரு தனி நபர் ஒரு மாட்டை, முழுமையான மாட்டை ஒரு தனி நபர் கொடுப்பது இரண்டாவது தரம். மூன்றாவது தரம் ஒரு தனி நபர் ஒரு ஆட்டை, முழு ஆட்டை கொடுப்பது மூன்றாவது தரம். நான்காவது தரம் 7 நபர்கள் ஒரு ஒட்டகத்தை கொடுப்பது நான்காம் தரம். ஐந்தாம் தரம் ஒரு மாட்டை 7 நபர்கள் கொடுப்பது ஐந்தாவது தரம் தான். சகோதரர்களே, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானா கூட்டு குர்பானில் 5000 ரூபாய் என்ற ஒரு பங்கை நீங்கள் சேருகிறீர்கள் என்றால் கூடுதல் ஒரு 5000 ரூபாயோ ஒரு 6000 ரூபாயோ, ஒரு செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாத குட்டியாக இருந்தால் அதை வாங்கி போடலாம். கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். 6 மாதம் நிரம்பிய ஒரு செம்பரி ஆடு. வெள்ளை ஆடாக இருந்தால் 1 வயது பூர்த்தியான ஆட்டை தாராளமாக வாங்கி செல்லலாம். இது மூன்றாவது தரஜாவில் வந்துடும். எப்பவுமே நம்மள பலர்கள் என்ன செய்யறாங்கன்னா இதுல ஒரு லாபகரமான கணக்கு போடுறாங்க. நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைங்க. நம்ம அன்னைக்கு பெருநாள் தொழுகை போட்டு அப்படி ஜாம்னு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீட்டில் உட்காந்து பிரியாணியோ அல்லது எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கமோ நம்ம கதவை தட பாய் உங்க பங்கு அப்படின்னு வந்து தந்துட்டா நமக்கு லாபம். அது இல்லாம நிறைய கறி வருது, ஆட்டில் என்ன நிறைய கறி வந்துற போது இப்படி லாபகரமா பாக்குறாங்க. சில பேர் இருக்கிறாங்கல்ல, தொழுகையில இமாம் ருக்கூல இருந்தாருன்னு வைங்களேன், ஓடி அரக்க பறக்க அடிச்சு மூஞ்ச கூட துடைக்கல மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார். அரக்க பறக்க அடிச்சு வந்து நின்றுவார், ருக்கூல வந்து நின்றுவார். இமாம் எந்த சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு எந்திரிச்ச பின்னா இல்ல நான் ருக்குல தான் வந்து சேர்ந்தேன்னு அதுல கணக்கு சேர்த்து கரெக்டா சேர்த்து வச்சுக்கிறார். இல்ல நான் ருக்குல தான் வந்தேன் அப்படின்னு ஒரு டேலி பண்ணிக்கிறார் அதுல. ஆனா அதே இமாம் சுஜூதுல இருந்தான்னு வைங்க, நிதானமா வருவார். இது என்ன லாபம்? ஒரு லாபம் இல்லை. கையை துடைப்பாரு, காலரை உயர்த்துவார், காலரை துடைப்பார், சில்லறெல்லாம் கரெக்டா ஜாப்ல இருக்கா பார்ப்பாரு, எதை கீழே வைக்கணுமோ கீழே வைப்பாரு, போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண எல்லாம் பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு ஒரு லக்காத்து எப்படியும் போயிட்டு இல்லை, அதுல லாபம் இல்லையே, எப்படி அதுல சேர்றதுல. ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க? உங்கள் இமாமிடத்திலிருந்து உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹி. அவனுக்கு கிடைச்சது ருக்குன்னா அதுல ஒரு கணக்கு டேலி ஆகுது, 3 ரக்காத் டேலி ஆகுது, நின்றுறாரு. சுஜூது கிடைச்சா அதுக்கு இல்லைங்க, தக்பீருக்கு வரட்டும். தக்பீர்ல வந்தாலும் உடனே கட்டிடுவாரா மாட்டார். அந்த மாதிரி ஒரு இபாதத்தை லாப நோக்கோடு, உலக லாப நோக்கோடு, செயற்பாடுகளோடு, பணத்தோடு அல்லது செய்முறைகளோடு இதுல நஷ்டம் இதுல லாபம் எவன் ஒருத்தன் பார்த்து செய்யறான்னு அது வீண்தான். எனவே சகோதர கறிக்காக, அளவுக்காக பணத்துல லாப நஷ்டம் இபாதத்துல பார்க்காதீங்க.